இதற்காக நீங்களும் ஜெபிச்சீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக இந்த டீம் முழுசா நீங்க என்ன பண்ணீங்க, ஆயுதப்படுத்திட்டே இருந்தீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆயுதப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் இந்த ஆவியானவரை குறித்த சரியான அறிவு நமக்கு என்ன வேணும் இருக்கணும். நிறைய அறிவு இல்லை நமக்கு. என்ன ஆவியானவர் இந்த இயேசு முன்னேற்றம் அடைந்த 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் திருநாள். அதை மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம கூப்பிடுறோம். அவருடைய அந்நிய பாஷை, அவருடைய வளங்கள், இதை குறித்தெல்லாம் அன்றைக்கு கொஞ்சம் அதிகமா பேசுவோம், அல்லது 5 நாட்கள் அதிகமா பேசுவோம் இல்ல. அப்போ திருச்சபையில இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? இயேசு செயல்படுறாரா? அவர் என்ன செய்தாரு? தந்தையின் வேலையை முடித்து விட்டு அந்த வேலையை யார் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? எல்லாம் நிறைவேறிற்று. இப்பொழுது அவர் தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்போ இருக்கிற வேலை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்ம இப்போ இந்த வேலையை யார் செய்து இருக்கிறது? இயேசு விட்டு போன பணியை ஆவியானவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் வேதத்தின்படி எங்கிருந்து வந்தார்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 1 வசனம். சீக்கிரமாக வாசிக்கிறாரு. ஆவியானவர் நிறைவேற்றினார், தந்தை நிறைவேற்றிட்டார். உயிர் மூச்சை கொடுத்தாரு, சரியா? உடலை கொடுத்தாரு, இன்னும் ஒரு உடலை ரெடி பண்ணிட்டாரு. அவருடைய வேலை முடிஞ்சது, உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த வேலை, அடுத்த ப்ரோசஸ் யாரு? இயேசு போகணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, நான் தான் வழி, நான் தான் நல்ல ஆயன், நான் தான் உலகத்திற்கு ஒளி, இப்படி சொல்லி அவன் நான் தான். இன்னைக்கு எத்தனை பேர் நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் வாங்கினேன், நான் தான் சம்பாதிக்கிறேன். இந்த நாங்கெல்லாம் அழியணும் சொல்லி பாருங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவன், நானே வழியும் அப்போ என்ன ஆகும்? நீங்க மறைஞ்சிட்டு அவர் வெளியே வருவார். எப்போ பார்த்தாலும் இந்த சரீரம் என்ன பண்ணுது? நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் இந்த ரோடு போட்டேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் கார் வாங்கினேன், நான் தான் பங்களா வாங்கினேன், நான் தான் வேலை செய்யறேன், நான் தான் 10,000 சம்பாதிக்கிறேன், நான் தான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். அப்போ என்ன நடக்குதாங்க? இந்த சரீரம் சொல்லுது. இந்த சரீரத்தை அழிக்கிறதுக்கு தான் ஆவியானவர் வந்திருக்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க, ஆவியானவர் என்ன செய்யறாரு? மேலிருந்து இறங்கி வருகிறார். அவர் எங்கிருந்து வந்தார்? பூமியிலிருந்து வந்தானா? பாதாளத்திலிருந்து வந்தானா? நரகத்திலிருந்து வந்தானா? ஆவியானவர் எங்கிருந்து வரார்? இந்த இது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க எழுதுனா கூட பரவாயில்ல, நல்லா கவனிச்சுனால புரியும். ஆவியானவர் அரியணையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, யார்கிட்ட வந்திருக்கிறாரு? நாம பக்கத்து வீட்டுல இல்லை, சரியா? பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்கிட்ட வந்திருக்காரு. அவர் மேலிருந்து வந்தவர் அப்படின்னா அவர் என்ன பேசுவாரு? ஈடு இணையற்ற வல்லமை இல்லை, ஈடு இணையற்ற வல்லமை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வாசிங்க, யாரும் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. இந்த ஈடு இணையற்ற வல்லமை நான் செய்த புண்ணியத்தினால அல்ல, நான் செய்த தான தர்மத்தினால அல்ல, நான் கை காலெல்லாம் வெட்டி என்னையே ஆண்டவருக்கு கொடுத்ததுனால அல்ல. இது கடவுளிடமிருந்து மேலிருந்து எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்வத்தை வாங்குறதுக்கு எந்த பணம் இல்லை. இந்த உலகத்தையே வித்தா கூட இதை நான் வாங்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? இலவசமாக கொடுக்குறாரு. எனக்கு இலவசமாக கொடுக்குறாரு. அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? மேலிருந்து. ஏன் மண்பாண்டங்கள் என்றாரு? எந்த மண்பாண்டங்கள்? இந்த சரீரம். இது சொன்னதில்லை, எப்போ பார்த்தாலும் பெருமை அடிச்சுன்னு இருக்குல்ல, நான் தான் பண்ணு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஈடு இணையற்ற வல்லமை இந்த மட்கலத்திற்குள்ளாக, இந்த மட்பாண்டத்திற்குள்ளாக அவர் ஒழிச்சு வச்சிருக்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா உலகம் என்ன பண்ணுச்சுன்னா அவர் அரண்மனையில போய் தேடுது.
அரண்மனை மெஸ்ஸியா எங்க பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அரண்மனையில தான் பிறந்திருப்பாரு. ஞானிக கூட போய் கேட்டாங்க. அவர் என்ன பேரரசர், உலகத்திலே அவர் தான் ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனாக பிறந்திருக்கிறார் மெஸ்ஸியா. அவர் சாதாரண வீட்டில் பிறக்க மாட்டாரு, அவர் மாட்டுக்குடியில பிறக்க மாட்டாரு, அவர் அரசு அரண்மனையில பிறப்பாருன்ட்டு அங்க எல்லாரையும் தேடுறாங்க போயிட்டு இல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதுக்கு அங்க போய் நிக்க கூட முடியாது. அந்த நாற்றம் அடித்த இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, அந்த இடத்துல பிறந்தாங்க. இன்றைக்கு நானும் நுனிப்புள் மேய்வது போல ஆட்டுக்குட்டியானவரும் கடவுளும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து, ஆட்டுக்குட்டியானவர் எங்க இருக்கிறாரு? அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது யாரு? கடவுள். கடவுள் எங்க இருக்கிறாரு? அரியணையில இருக்கிறாங்க. அப்ப இந்த இரண்டு பேருக்கு நடுவிலே யார் இருக்கிறாங்க? தண்ணீர் ஓடி வருது, வாழ்வழிக்கும் தண்ணீர், ஜீவ தண்ணீர். அது எங்க வருது? அவங்க கிட்ட இருந்து புறப்பட்டு போகுது. ஆரியனவர் எங்கிருந்து வராரு? அரியணையிலிருந்து புறப்பட்டு வருகிறார். எத்தனை பேர் ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? எல்லாரும் பெற்றிருக்கோம் இல்லையா? அப்போ எல்லாரும் பெற்றிருக்கிறோம்னா என்கிட்ட வந்த அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? அது மேலிருந்து, அரியணையிலிருந்து. அரியணைனா நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அரியணை. இந்த உலக தலைவர்களுடைய அரியணை கிடையாது, அது மறைஞ்சு போகும், அது மாயமா போயிடும். ஆனா நித்தியம் நித்தியமாய் அமர்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கின்ற தந்தையாம் கடவுள் அவர் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தையான இயேசு அவருக்குள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்குள்ளாக இருக்கிறது ஆவியான தேவன். 3 பேரும் ஒரே சேர்ல தான் உட்காந்துக்கிறாங்க. 3 பேரும் ஒரே சேர்ல. இப்போ இவர் மேல ஆண்டனி மேல சத்யா உட்காந்துக்கிறாங்க, சத்யா மேல பீஜா உட்காந்துக்கிறாங்க. எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? பார்க்க முடியுமா நம்மளுக்கு? ஏன் இவங்க இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்காங்க? 3 சேர் போட்டு உட்காந்தாங்க. இல்லை, தந்தையாம் கடவுள் ஒருவராய் இருக்கிறவர். அவர் என்ன செய்தார்? எஸ்ஐயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம், அங்க பார்த்தீங்கன்னா எனக்காக யார் போவாங்க, யார் போவான், யார் போவான், எதற்காக? எதற்காக? இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தை காப்பதற்காக, சாப கட்டுகளிலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு எல்லா மனிதர்களும் பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் அடிமைப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார்களே, இவர்களுக்காக யார் போனார்? ஆண்டவருடைய இருதயம், தந்தையார் கடவுளுடைய இருதயம் அங்கலாய்க்கிறது, அங்கலாய்க்கிறது. இயேசு என்னவா இருந்தார்? அப்போ இயேசு என்னவா இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையா இருந்தார். வார்த்தைக்கு என்ன அவரை ஒரு சீட் போட முடியுமா? இல்ல. அந்த வார்த்தை எங்க இருந்தது? யோவான் முதல் நற்செய்தியில முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? அவர் கடவுளா இருந்தார், கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். அப்போ அந்த கடவுளுக்குள்ளாக இருந்த வார்த்தை வெளிப்பட்டது. அது என்ன சொல்லுது? ஏசாயா நிற்கிறாரு. ஏசாயா என்ன பண்றாரு? ஐயோ, நான் கடவுளை பார்த்துட்டேனே, பார்த்துட்டேனே, பார்த்துட்டேனே. நான் அசுத்தமான உதடுகளுக்கு மத்தியில வாழ்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கெட்டு போன மனுஷர்களுக்கு மத்தியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் நான் கடவுளை பார்க்கிறேனே அப்படின்னு சொல்லி அழும் பொழுது அவருக்குள்ளாக அங்க இருக்கிற அந்த பலிப்பீடத்தில் இருக்கிற நெருப்பு அவருடைய வாயில வைக்கிறார். ஆண்டவர் அவருடைய வாயில வச்ச உடனே அவர் வேறு மனிதனாக மாறுகிறார், ஆவிக்குரிய மனிதனாக மாறுகிறார். அந்த ஆவிக்குள்ளாக இருக்கிற அந்த மனிதன் தான் இப்போ கடவுள்கிட்ட பேசுறாரு, என்னை அனுப்பும் சொல்றாரா? என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். அடுத்தது கேட்கிறாரு, எப்படி போகிறது? நான் எப்படி போகிறது? நான் வார்த்தையா இருக்கிறேனே, நான் போய் இந்த ஆளுக்கு எப்படி விடுதலை கொடுப்பேன்? நான் எப்படி போறது? எனக்கு ஒரு உடலை